17வது சீசன் ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் மார்ச் 22 தொடங்கும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. 2024 ஐபிஎல் தொடரில் மொத்தம் 74 போட்டிகள் நடைபெறுகின்றன. முதல் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் பெங்களூரு அணிகளுக்கு இடையே நடைபெற இருக்கிறது. இது பற்றிய மேலும் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஹரிஹரன் இணைப்பில் இருக்கிறார். ஹரிஹரன், கூடுதல் விவரங்கள். 2024ஆம் ஆண்டிற்கான ஐபிஎல் அட்டவணை தற்போது வெளியாகியுள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட முதல் போட்டி எங்கு நடைபெறும் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில எப்போதுமே கடந்த ஆண்டு சாம்பியன் பட்டம் வென்ற அணியின் சொந்த மைதானத்துல தான் முதல் போட்டி நடைபெறும் என்பது வழக்கமாக இருந்தது. எனினும் இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் போன்றவை கருத்தில் கொண்டு சென்னையில் இந்த போட்டிகள் நடத்தக்கூடாது என தகவல்கள் வெளியாகியுள்ள ஒரு சூழல்ல முதல் போட்டி சென்னையில் நடைபெறுகின்றது. மிக முக்கியமாக மிகப்பெரிய 2 நட்சத்திர அணிகளின் கேப்டன்களாக உள்ள MS தோனி மற்றும் விராட் கோலி அணிகளான சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் RCB அணிகள் முதல் போட்டியில சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் மோதுகின்றன. குறிப்பாக கடந்த ஆண்டு நடைபெற்ற இறுதிப் போட்டியை யாராலுமே மறக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பரபரப்பாக இருந்த சூழல்ல தற்பொழுது முதல் போட்டியை எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் விதமாக முதல் போட்டிகள் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் RCB அணிகள் இடையே போட்டி நடைபெற உள்ளது. மிக முக்கியமாக 9வது முறையாக சென்னை அணி தொடக்க ஆட்டத்தில் விளையாடுகின்றது. ஐபிஎல் போட்டிகளை பொறுத்த வரைக்கும் துவக்க போட்டியில 9வது முறையாக சென்னை அணிகள் ஆடுவது பெருமைக்குரிய விஷயமாக சென்னை அணிக்கு கருதப்படுகின்றது. இந்த ஐபிஎல் தொடரை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்துல உலகக்கோப்பை போட்டிகள் நடைபெற இருக்கு. அது மட்டும் இல்லாம விபத்திலிருந்து சிக்கி காயத்திலிருந்து மீண்டு வந்த ரிஷப் பண்ட் போன்றவர்கள் இந்த ஐபிஎல் போட்டிகளில் விளையாடுவார் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. அதனால இந்த ஐபிஎல் போட்டிகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு முதல் 14 நாட்களுக்கான போட்டி அட்டவணை மட்டுமே அறிவிக்கப்பட்டுள்ள சூழல்ல நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் மற்ற போட்டிகள் நடைபெறும் அட்டவணைகள் வெளியாகும் என தெரிவிக்கப்படுகின்றது. எப்பொழுதுமே கடந்த ஆண்டு சாம்பியன் பட்டம் வெல்லும் அணிகளின் சொந்த மைதானத்தில் தான் துவக்க போட்டி மற்றும் இறுதிப் போட்டி நடைபெறுவது வழக்கம். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல தேர்தல் அட்டவணை ஐபிஎல் போட்டிகளை இந்த விதத்திலும் பாதிக்காதவாறு அட்டவணை வெளியிடப்பட்டால் ஐபிஎல் இறுதிப் போட்டிகளும் சென்னையில் நடைபெறுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது. ஹரிஹரன், முழுமையான அட்டவணை வெளியிடப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. முதல் 14 நாட்களுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல CSK மோதும் போட்டிகள் எப்போ நடக்க இருக்கிறது, அது பற்றிய தகவல்கள்? அதாவது CSKவிற்கு முதல் போட்டியை பொறுத்த வரைக்கும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல அதாவது RCBயோட நடக்க இருக்கு. முதல் போட்டியில அதாவது MS தோனி மற்றும் விராட் கோலி 2 மிகப்பெரிய நட்சத்திரங்கள் மோதும் போட்டி என்பதால ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த சீசனை பொறுத்த வரைக்கும் RCBக்கு சென்னையில போட்டிகள் எதுவும் அறிவிக்கப்படாத ஒரு சூழல்ல தற்பொழுது RCBக்கு இந்த சென்னையில மேட்ச் வைக்கப்பட்டிருக்கு. RCB பொறுத்த வரைக்கும் சென்னையில ஏராளமான ரசிகர்கள் கொண்டிருக்காங்க. கர்நாடகாவை மையமாக கொண்ட அணியாக இருந்தாலும் இந்தியா முழுவதுமே இந்த 2 அணிகளுக்கும் அதிகமான ரசிகர்கள் உள்ள ஒரு சூழல்ல இந்த போட்டி மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகின்றது. 2வது போட்டியும் சென்னை அணிக்கு தொடர்ச்சியாக 2 போட்டிகளை முதல் போட்டி மற்றும் 2வது போட்டி தொடர்ச்சியாக 2 போட்டிகளையும் சென்னையின் தனது சொந்த மைதானத்துல மோதுகின்றது. 2வது போட்டியை பொறுத்த வரைக்கும் அதாவது மார்ச் 26ஆம் தேதி CSK குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதுகின்றன. கடந்த ஆண்டு இறுதிப் போட்டியில் மோதிய மிகப்பெரிய அணிகள் 2வது போட்டியில் மோதுகிறது. அதாவது CSK மோதும் 2 போட்டிகளுமே மிக சுவாரஸ்யமாக எதிர்பார்க்கப்படுகின்றது. 3வது போட்டியை பொறுத்த வரைக்கும் டெல்லியில நடைபெறுகின்றது. அதாவது மார்ச் 31ஆம் தேதி டெல்லியில் நடைபெறும் இந்த போட்டியில CSK அணி அதாவது டெல்லியில இந்த போட்டியும் மிக சுவாரஸ்யமாக இருக்கும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ரிஷப் பண்டும் MS தோனியும் விளையாடும் ஒரு போட்டி. குறிப்பாக ரிஷப் பண்ட் காயத்திலிருந்து மீண்டு வந்த ஒரு சூழல்ல எப்படி விளையாடுவார் என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த போட்டிகள். CSKவை பொறுத்த வரைக்கும் முதல் 14 போட்டிகளுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ள சூழல்ல அதில் 3 போட்டிகள் CSK அணிக்காக அறிவிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள போட்டிகள் நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதும் அட்டவணைகள் முழுமையாக வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஹரிஹரன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. இது பற்றி கருத்துக்களை தெரிவிப்பதற்காக கிரிக்கெட் விமர்சகர் திரு ஆனந்த் நம்மிடையே இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். நாடாளுமன்ற தேர்தலை கணக்கில் கொண்டு முதல் 14 போட்டிகளுக்கான IPL அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த வருட IPLல என்னென்ன புதுமைகள், என்னென்ன மாற்றங்கள்லாம் செய்யப்பட்டிருக்கு?
இதுக்கு முன்னாடி அதாவது ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. கோவிட் டைம்லயும் சரி, எலெக்ஷன் டைம்லயும் சரி, இது மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருக்காங்க. ஆனா ஐபிஎல் எங்கேயும் நின்னது கிடையாது. திரும்பி அதை பார்ட் தான் வச்சிருக்காங்க. ஸோ அது யூஸ்வலா நம்ம பார்த்த விஷயங்கள் தான். இன்னொன்று வைசாக்குக்கு இந்த தடவை வந்து 2 மேட்சஸ் ஒதுக்கி இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 2018-19 நடந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ வைசாக்குக்கு போயிருக்குது. அப்படிங்கும்பொழுது ஓகே, போன வருஷம் அஸ்ஸாமுக்கு ஒதுக்குனாங்க, இப்போ வைசாக்குக்கு போயிருக்கு. இந்த 2 சேஞ்சஸ் மட்டும் பார்க்கும்போது இது நல்ல சேஞ்சஸா இதை நான் பார்க்கறேன். ஏன்னா எப்பயுமே ஐபிஎல் மேட்சஸ் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டயர் சிட்டிஸ்க்கு மட்டும் போகும், இல்லைன்னா கொடுத்த ஒரு 2-3 சிட்டிஸ்க்கு மட்டும் போகுங்கிறத தாண்டி இப்போ எக்ஸ்ட்ராவா போயிருக்குங்கிறது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இந்த ஷெட்யூல் பொறுத்த வரைக்குமே. அதே போல சார், இந்த முறை ஒவ்வொரு அணிகளையும் நிறைய மாற்றங்கள் இருக்கு. இப்போ குஜராத் டைட்டன்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முகமது ஷமி விலகி இருக்காரு, ஹர்திக் பாண்டியாவும் இல்லை. அப்போ குஜராத் டைட்டன்ஸ் ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்குது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய கருத்துக்கள் சார்? டெஃபினட்டா ஷமி இல்லாம அவங்களோட அந்த முதல் 4 ஓவர்ல, அதாவது பவர் பிளேல இருக்கக்கூடிய முதல் 6 ஓவர்ல 2 ஓவர் கண்டிப்பா அடிவாங்க. டெத் ஓவர்ல ஒரு ஓவர் போடுவாரு. அது பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரச்சனை தான் அவங்களை பொறுத்த வரைக்கும். பட் ஹர்திக் பாண்டியா அவங்க வெளியில விடும் பொழுதுமே வந்து ஓகே, நம்மளுக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. பட் ஹர்திக் பாண்டியாவும் நம்மளுக்கு போன ரெண்டு சீசனாவும் ஒரு பவுலராகவும் ஒரு பேட்டரா, அப்பப்போ ஒரு பவுலரா, அப்பப்போ ஒரு பேட்டரா இருந்தாரு. பிளஸ் கேப்டனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம இழப்போம் தான். ஆனா நம்ம ஃபியூச்சரை நோக்கி பார்க்கும்பொழுது ஒரு கில்ல நோக்கி போகணுங்கிறதுனால இப்ப கில்ல நோக்கி போயிருக்காங்க. ஆனா ஷமி இல்லாததும் ஹர்திக் பாண்டியா இல்லாததும் மிகப்பெரிய இழப்பு. அதுலயும் ஹர்திக் பாண்டியா இல்லாம இப்ப ஷமி இல்லாததுமே பெரிய ஒரு இழப்பு தான். பட் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி தென் ஐபிஎல் அப்படிங்கறதுனால அவங்களோட இந்த ஒரு டெசிஷனை பார்க்கும்பொழுது ஓகே, பிடி அவங்க ரெடியா இருக்கிறாங்க. பட் அவங்களை பொறுத்த இருக்கிற மோஹித் சர்மா பிளஸ் அவங்க ஆக்ஷன் ஒரு 2 பேர் எடுத்திருக்காங்க, ஒரு ஃபாரினர்ஸ் தான் எடுத்திருக்காங்கனால சமாளிப்பாங்க. அண்ட் இதை தாண்டி இந்த ஷெட்யூல்ல பார்க்கும்பொழுது சிஎஸ்கேவுக்கு இந்த முதல் கட்ட ஒரு 4 போட்டியில ஃபர்ஸ்ட் ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கேன்னு வரும்பொழுது ஓகே, எப்பயுமே சிஎஸ்கே வந்து ஆர்சிபிக்கு அது அங்க பெங்களூர்லயுமே ஒரு நைட் மேரா இருப்பாங்க. பட் சேப்பாக்குன்னு வரும்பொழுது யூஸ்வலா எல்லாரும் எதிர்பார்க்கறது தோனியோட ஒரு என்ட்ரி பிளஸ் தோனியோட ஒரு கேம் பிளஸ் ஆர்சிபின்னு வரும்போது டெஃபினட்டா எக்ஸ்ட்ராவா டபுள் மடங்காவும் இருக்கும். அண்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜிடி மேட்சும் ஒதுக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்ஆர்எச்சும் இருக்குது, டெல்லி கேபிட்டல்ஸ் இருக்காங்க. இந்த 4 போட்டியும் முதல் 4 போட்டியில ஸோ எப்பவுமே இந்த ஐபிஎல் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டா பிரிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு 4-5 மேட்சஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் த்ரூ ஆகிடலாம். சிஎஸ்கேவுக்கு இந்த ஷெட்யூல் அது என்ன சொல்றது, ஒரு பலன் அளிக்கக்கூடிய ஒரு ஷெட்யூல் மாதிரி தான் முதல் 4 மேட்சஸ் இருக்குது. நிச்சயமா சார். இப்போ தோனி விளையாடுவாரா அப்படின்னு வந்து எல்லாருமே எதிர்பார்த்த இந்த நேரத்துல கடந்த முறையே வந்து அடுத்த முறை விளையாடுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இந்த முறை தோனி ரசிகர்களுக்கு இந்த ஐபிஎல் போட்டி எந்த அளவுக்கு ஒரு பெரிய விருந்தா இருக்கும்? லாஸ்ட் இயரும் போன வருஷமும் இதுதான் லாஸ்ட் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த தடவை அது கன்ஃபார்ம் ஆகிருமோ? ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, என்னோட கடைசி T20 மேட்ச் அப்படிங்கறது வந்து சென்னையில தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. எந்த டீம் கப் வின் பண்றாங்களோ அந்த டீமோட ஹோம் வென்யூல தான் வந்து கடைசி மேட்ச், அதாவது ஃபைனல் மேட்சும் வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் இப்போ இங்கதான் இருக்குது. ஸோ தோனி ஒருவேளை அவர் நினைச்சபடியே இங்க ஃபைனல்ல கப் வின் பண்ணி ஆல்ரெடி சிஎஸ்கே எம்ஐ அந்த ரைவல்ரி இருக்கும். இப்போ 5-5 ஈக்குவல்ல இருக்கும் பொழுது ஒருவேளை கப்பு வின் பண்ணி தோனி ஒரு என்ன சொல்ற, தோனி அந்த இடத்துல வச்சு ஒரு அரசன் ரேஞ்சுக்கு பார்த்த ஒரு தோனியை ஒரு கப்போட ஒரு வேலை அனுப்பி வைப்பாங்களா? இல்ல இன்னொரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த நம்ம டீமுக்கு வந்து ஒரு ஃபியூச்சர் கேப்டன் ரெடி பண்ணணும், அட்லீஸ்ட் ஜடேஜாவை ரெடி பண்ணோம், அது அந்த அளவுக்கு கை கொடுக்கல. பட் ஃபியூச்சர் கேப்டன் உருவாக்கணும், நம்மளால பிளே ஆஃப் போக முடியல அப்படின்னு வரும்பொழுது ஸோ தோனி மேபி பாதியிலேயே பதவி விலகி டீமுக்குள்ள ஒரு மென்டாரா இருந்து மீன்ஸ் 11th இருந்து ஒரு ஃபியூச்சர் ஒரு ருட்ராஜ் கேக்வாத்துக்கு கொஞ்சம் கைட் பண்ணி ஆகலாம். ஆனா எல்லாரும் விரும்புறது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ தோனி கடைசியா இந்த ஃபைனல்ல இங்க சிஎஸ்கேவை வின் பண்ணி எம்ஐயை பீட் பண்ணி 6-5 பீட் பண்ணி ஸோ சிஎஸ்கே அதாவது தோனியை ஒரு கப்போட வழி அனுப்பணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. மேபி எல்லாரோட எதிர்பார்ப்பு மாதிரி என்னோட எதிர்பார்ப்பு இது கடைசி ஒரு சீரியஸா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க தோனி அவர்களை பொறுத்த வரைக்குமே. சார், அதே மாதிரி இப்போ கடந்த 16 ஐபிஎல்லும் நீங்க வந்து கூர்ந்து கவனிச்சிருப்பீங்க. இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் எந்த அணிக்கு அதிகமாக வெற்றி கோப்பையை வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? ஐயா, வழக்கம்போல எல்லாருமே சொல்ற அந்த 2 டீம். பட் நான் வந்து எம்ஐக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அவங்க இந்த தடவை வந்து மற்ற டீம்லாம் வந்து லீக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் எனக்கு எம்ஐக்கு அங்க ஒரு ஹர்திக் பாண்டியா போனதுனாலையும் அவங்க எடுத்திருக்க ஆப்ஷன்ல அவங்க பிளே பண்ணதை வச்சு பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் சாய்ஸ் மும்பை இந்தியன்ஸ் பிளஸ் இன்னொன்னு இங்க சிஎஸ்கேக்கு ஒரு வாய்ப்பு, கூட நான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சேர்க்கிறேன். இந்த 3 டீமுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதிக வாய்ப்பு மும்பை இந்தியன்ஸ்க்கு இருக்கிறதா நான் பாக்குறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.